மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ராம்சார் தலங்கள் மற்றும் ஈரநிலங்கள். சரிங்களா? ஈரநிலங்கள் ராம்சார் தலங்கள் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் தான். ஓகேவா? கடற்கரை ஒட்டி இருக்கிற ஒரு ஈரநில பகுதி தான் அந்த ஈரநிலங்கள் அல்லது சதுப்பு நிலங்கள். அதை வந்துட்டு ராம்சார் தலங்கள் என்று அழைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2, 1971 அன்று ஈரான் நாட்டின் ராம்சார் என்ற இடத்தில் வேர்ல்டு லெவல்ல ஈரநிலங்கள் தொடர்பான ஒரு மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அந்த சதுப்பு நிலங்கள் ஈரநிலங்களுக்கு சர்வதேச லெவல்ல அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படும். இந்த ஈரநிலங்கள் என்பது கடற்கரை பகுதியில் 6 மீட்டர் ஆழத்திற்கும் குறைவான அந்த நீர் நிலைகளை கொண்ட அந்த பகுதிக்கு பேர் தான் அந்த ஈரநிலங்கள் என்று அழைக்கப்படும். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் அந்த ஈரநிலங்கள் ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு தான். 20 ராம்சார் தலங்களை கொண்டு முதலிடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாடு. அதே மாதிரி அந்த ராம்சார் மாநாடு 1971 நடைபெற்றது பிப்ரவரி 2. அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வேர்ல்டு லெவல்ல உலக ஈரநிலங்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.